உங்களுடைய போதனை உங்கள் பிள்ளைக்கு போய் சேரணும். ஸ்பீடாக போகாதுன்னா போவான், ட்ரிபிள்ஸ் போகாதுன்னா போவான், ஹெல்மெட் போட்டு போனால் போட மாட்டான். எதெல்லாம் சொல்கிறோமோ எல்லாம் இது மாதிரியே செய்வான். என் பிள்ளை என்ன மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பரவாயில்லடா. நான் மேஜரான சில விஷயம் சொல்லி புரிய வைக்கணும் அவங்ககிட்ட. அது தகப்பன் கேட்பான். எப்படி சொல்லியிருக்கணும்னா, இது மொத்தமாக இஸ்மாயிலுக்கு போயிருக்கணும் அப்படின்வான். என்னப்பா எப்படி சொல்கிறேன்? ஆமாம், அவன் இந்த மாதிரி பண்ணான், அதனால் அவனை அனுப்பிச்சாச்சு, நீ பார்த்து நடந்துக்கோ. நீயும் இஸ்மாயிலோடைய ஃபுட் ஸ்டெப்ஸை, அவனுடைய நடவடிக்கைகளை ஃபாலோ பண்ணாத, இல்லைன்னா உனக்கு இந்த பிரச்சனை தான் வரும். கொஞ்சம் பயப்படும் பையன். ஐயோ, அப்போ இஸ்மாயிலை பற்றி அவனுக்கு ஒரு மாதிரி விகாரமான ஒரு தோற்றம் வந்துடும். அவன் இவ்வளோ தூரம் டீல் பண்ணி போய் பொண்ணு எடுத்து, இஸ்மாயில் வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறான்னா, பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். இஸ்மாயில் வந்து காட்டுறேன்டா உன் குடும்பத்துக்குள்ளே, நீ யாருன்னு தெரியும்டா உனக்கு தெரியும். நீ என்னையாடா அனுப்புறீங்க, என்னையா எங்கள் அம்மாவை அனுப்புறீங்க, எத்தனை வருஷம் பகையை நான் வஞ்சம் தீக்கிறேன், உன் குட்டியை வச்சு உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறேன். குட்டினா என்ன, உன்னுடைய பிள்ளை வச்சு விரலை வச்சு கண்ணை குத்துறேன், அந்த மாதிரி தான் அது. எதுக்கு இதுக்கு 1000 பேர் இந்த மாதிரி கொக்கி போடுவோம், 1000 பேர் இது மாதிரி வலை விரிப்பாங்க. தகப்பனாக இருந்து நான் என்ன பண்ணுறேன் என் பசங்களுக்குன்றது தான் முக்கியம். இந்த இன்சிடெண்ட்டு இந்த பேக்கில் சொல்லியிருந்தாக்கா பயந்துருப்பான். ஏசா, என்னப்பா இப்படி சொல்கிற, இந்த சின்ன விஷயத்துக்கு அனுப்பிச்சிட்டிங்க பெரியப்பாவை, அங்கிளை, டே அங்கிள்லாம் போகாத, வனத்தில் தான் அவனும் எங்கேயோ இருக்கிறான். எதிரி எங்கே இருக்கிறானும் தெரியல. கோயத்து கொலை வேணாம், சத்தியம் காலம் பொல்லாததாக இருக்குதுன்னு சொல்ல தெரியுதில்ல. உங்களுக்கு பல ஜப குறிப்பு இருக்கும், பல தேவைகள் இருக்கும். வந்திருக்கிறது ஒரு மூலக்கல். நம்ம வீட்டில் கர்த்தருக்கு நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு, பிள்ளை சுதந்திரம். இதை ஒழுங்காக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஆண்டுகளிலே நீங்கள் பராமரித்தீங்கன்னா மீதி 50 ஆண்டு 60 ஆண்டுகள் சுகமாக இருக்கலாம். ஒரு 20 ஆண்டு குறைஞ்சபட்சம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குமா அந்த பிள்ளை. சரி, மன அளவில் கொஞ்ச நாள் இருக்கும், உடல் அளவில் ஒரு 5 வயசு வரைக்கும் இருக்கும். 5 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அது பருவம் மாற மன அளவில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அப்புறம் சரீர அளவுலையும் மன அளவுலையும் ஒரு குடும்பத்தை உருவாக்கி அந்த பக்கம் அதை நம்ம தனியாக வைக்கிறோம். எதுவுமே சிரமமே படாமல் நான் ஆபிரகாமுடைய புல, இல்லை கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், இது அல்லேலூயா ஸ்தோத்திரம், அப்படியா இப்படியானா மேஜரான மேட்ரு. உங்கள் பசங்க எத்தனை பசங்க? ஒன்று ஒழுங்காக இருக்குது, அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்குறீங்க, ஒன்று நல்லா இருக்குது. இன்னொன்று பலவீனத்துக்கு பலனா நிற்கணும். இதில் என்ன ஆகுனாக்கா, பெருசு சரியாக இருக்குன்னா பெருசு காப்பாற்று சின்னதான் நினைப்பான். அது தலை எவ்வளோ பார்த்து வைக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க சம்பாதிக்கிற ஒரு ஸ்டேஜஸ் வந்தோன்னா பேரண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. வருமானம் போயிடும்னு இல்லை, அது அந்த இடத்துல ஒரு இடம் இருக்கும். வருமானம் இல்லாத பெற்றோர் சொல்கிறேன், தன் ஆகாரத்தை தன் சவதரிக்க முடியாத நிலையில் இருக்கிற பெற்றோர் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வறுமை இருந்தாலும் மிகப்பெரிய சொத்து நம்ம கொடுத்துருக்கிறார் கர்த்தர், பிள்ளை சொத்துறோம், அது இழக்கக்கூடாது. இது சோர்ஸ் ஆஃப் இன்கம்காகவோ வருமானத்துக்கோ ஜீவாதாரத்துக்கோ வாழ்வாதாரத்துக்கோ இந்த பிள்ளை இருந்து காப்பாற்றுன்றதுக்காக சொல்லலை. இது நேராக போய் கரைப்படுத்திக்கும் வாழ்க்கையை, அதோடு சிறைப்பட்டு போகும். கரை வந்துச்சுன்னா சிறை, வாழ்க்கையை கரைப்பற்றும், அப்புறம் சிறைப்பற்றும். அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகி வரத்துக்கே 20-30 வருஷம், சிலதெல்லாம் ஆயுள் கைதி மாதிரி ஆகிடும். ஆமாம், இது ஆயுள் கைதியாக தான் ஆச்சு. இது அவனுக்கு 20 வருஷம் பனிஷ்மெண்ட்டு, சின்னவனுக்கு யாக்கோபுக்கு 20 வருஷம் தண்டனை மாதிரி தான். அது 20 ஆண்டுகளில் 10 முறை சம்பளம் மாற்றிட்டு இருந்தால் என்ன ஆசீர்வாதம் பண்ண விடா. ஃபஸ்ட்டு போனோடனே இவர் முத்தம் கொடுத்து 1 வீக்கு, யார்? யாக்கோபு. இதில் தலையிட முடியாது அப்பா. டே போகிறப்போ எந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுக்காதனா நான் சொல்லி அனுப்ப முடியும்? நான் என்ன நினைப்பேன், நம்ம அந்த மாதிரி இப்போ வளர்க்கலை, நல்லா வளர்த்துருக்கணும் நம்ம நினைப்போம். அது அங்கே போனோன்னே டக்குன்னு பார்த்தோன்னே அவனுக்கு பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறான், கற்களை நவுத்தி முடிச்சோன்னு டப்புன்னு முத்தம் கொடுத்துட்றான். அது கலாச்சாரமாக எடுத்துக்கினாலும் சரி, தன்னுடைய அங்கேயே வந்து அவனை முத்திரை போடுறான், உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இது வீட்டுக்கு போகாமல் இருக்கும் அந்த மேட்டரு. சரி, அது அழகு இல்லை, இவன் மயங்கி இருக்கான், இது வீக்கு, முத்தம் கொடுத்துட்டான், அது பெரிய குற்றமாக இல்லை, மாமா பொண்ணு சரி எலும்பும் சாதியமானன்னு ஒரு அணைக்கிறான். அப்போயே அணைஞ்சிடுச்சு வாழ்க்கை. இவளுக்கு ஆள் மாறாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறான்.
பாருங்கள், யாக்கோபுக்கு ஒரு லாபான், இஸ்மவேலுக்கு ஒரு மணிக்கு ஏசாக்கு ஒரு இஸ்மவேல். ஆம்பளை புள்ள வேணும் பொம்பளை புள்ள வேணுன்றீங்க, சொல்கிறாங்க இல்லையா, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு. கிறிஸ்துக்குள்ளே எல்லாமே ஒன்று தான் வேதம் சொல்லுது, புது சிஷ்டி தான் காரியம். இது நீ 1 பெற்றாலும் சரி 4 பெற்றாலும் சரி, இல்லை 4எல்லாம் இந்த காலத்தில் அவ்வளோ தைரியம் இல்லை யாருக்கும். ஒரு 2 அப்படி 4 இருந்துச்சுனாக்கா 2 ட்வின்ஸ் இருக்கும், முதல்ல 2 குழந்தை இருக்கும், 3ஆவது போலன்னு போக 4 ஆகிடும். இல்லை 3 குழந்தைனாலும் 1 ஃபஸ்ட்டு பிறந்திருக்கும், அப்புறம் 2 ட்வின்ஸ் இருக்கும். ரொம்ப ரேர் 3 வேணும்னு சொல்லி போகிறதெல்லாம் சொல்கிறேன். உங்களுடைய ஊழியம் முடிந்தது, நான் போய் வட இந்தியாவுக்கு போகிறேன், நான் பீகாருக்கு போகிறேன், நான் ஹரியானாவுக்கு போகிறேன், வீட்டில் இருக்கிறான பையன், அதுவே தரத்துலையா இருக்குது. அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது உண்மை. அவனே காட்டு மிராட்டி மாதிரி இருக்கான். நீங்கள் போய் காட்டு வாசிக்கு போய் நான் ஊழியம் செய்கிறேன், அவனை ரட்சிப்புக்குள்ளே எடுத்து. நம்ம வீட்டிலே காட்டு மிராட்டி மாதிரி இருக்கான் பையன். அங்கே ஒரு முகம், இங்கே ஒரு முகம், இங்கே ஒரு முகம், இங்கே ஒரு முகம், எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிற ஸ்டேஜ் அது. எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஈசாக்குடைய பங்குன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. அதனால தான் ஊரில் இருக்கிறவன் பாடம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். லாபான் வீட்டில் போய் அவன் சிறையிருப்பில் போய் மாட்டினதுக்கு ஈசாக்குடைய பங்கு எதுவுமே கிடையாது. எங்கேயாவது ஈசாக்கு மாட்டியிருக்காருன்னு பார்த்தா எங்கேயுமே மாட்டல. காரணம் என்ன? அப்பா அப்படி நின்னார். அவங்க அப்பா வெளியில் தெரியாது, வெளியில் தெரியாது. இது நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்க, தசமாவும் கொடுக்குறீங்க, பேசுகிறீங்க, கொஞ்சறீங்க, கெஞ்சுறீங்க, அப்படி போயிடும். பாஸ்டர் உங்களை தசமாவும் கொடுக்கலாம் கூட வரவேற்பாங்க. சில பேர் நம்பருக்கு வேலை செய்வான், சில பேர் மெம்பர்ஸுக்கு வேலை செய்வான், சில பேர் ரெவன்யூக்கு வேலை செய்வான். ஊழியத்திலே சொல்கிறேன். சில பேர் பகட்டாக இருக்கணும் பார்த்தா விட மாட்டான், அது ஒரு பலவீனம். சில பேர் ஏழையை பார்த்தா விட மாட்டான், இடம் ரொம்பணும். அதுக்கு அரிசி பருப்பு ஏதாவது கொடுத்தா கூட அதை ரெடி பண்ணி வச்சுன்னா இடம் ரொம்பணும், ஜனம் ஜேன்னு இருக்கணும். ஊழியத்தில் இப்படியெல்லாம் இருக்குதுன்ட்டு தான் பவுல் சொல்கிறது. எல்லோரும் ஒழுங்காக ஊழியம் செய்யறதில்லை அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அன்றைக்கும் இந்த மாதிரி தான், இன்றைக்கும் அன்றைக்கி இந்த மாதிரி தான். சரி, அதெல்லாம் மேடையோடு போச்சு. ஆலயத்துக்கு போகிறதுனால அது பெரிய காரியம் நினைக்காதீங்கன்றதுக்கு சொல்ல வரேன். ஒரு போதகனை உங்கள் வசப்படுத்துறதுக்கு விசுவாசிக்கு நிறைய விஷயம் தெரியும். போதகனுக்கு தெரியாத விஷயம்லாம் விசுவாசிக்கு தெரியும். இந்த நவீன காலத்தில் அதெல்லாம் கடைசி நாட்டில் விசுவாசிகளுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சிக்க வேண்டியது, சொல்லித்தர வேண்டியது தான் போதகனோட வேலை. நீ தசமாக கொடுக்குற, நீ உபவாசத்தை கொடுத்துக்கு வரீங்க, சோத்திரம் பண்ணுறீங்க, ஆலயத்துக்கு வரீங்க, ஆராதனைக்கு வரீங்க, தோல் கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க, காசு கொடுக்குறீங்க. நீங்கள் அதெல்லாம் செஞ்சால் கூட உங்கள் குடும்பத்தில் கரை எடுக்கிறதுக்கு முன்னாடியே, கரை வரத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன், யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன். அங்கே போய் மாமியார் வீட்டு ஜனத்தை பற்றியெல்லாம் நெகட்டிவ் பண்ணக்கூடாது. அதோட மனசில் மாசு உண்டாக்குற அளவுக்கு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. தாய் பேசுனா மாமியாரை பற்றி பேசுவாள். உங்கள் பாட்டி இருக்காங்களே, உங்கள் அத்தை இருக்காங்களே, உங்கள் பெரியப்பா இருக்கானே, சித்தப்பா இருக்கானேன்னு. அப்படி இவன் போனான்னா உங்கள் அம்மா இருக்கால, அவங்க அம்மா எப்படி தெரியுமான்ட்டு இவன். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நேராக குடும்பத்துக்குன்னு எது எதிரி இருக்குமா ஃபஸ்ட்டு தெரியணும். உங்களுக்கு குடும்பத்தில் யார் எதிரி, யாரும் இல்லையா, பிசாஸ் தான் எதிரினுவான். இவன் இன்னும் ரசிக்கவே படலன்னு நான் பரியாசக்காரன், துன்மா இருக்கேன், பாவியை மனுஷன் பெரிய நன்மை கெட்டு போடுவான். உலகம் முழுதும் பாவி இருக்கலாம், அப்பாவியாக நம்ம புள்ள போய் மாட்டிக்கூடாது எங்கேயும். இதுக்கு நானே காரணகர்த்தாவும் சில சமயத்தில் எஸ்ஏகே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஓவராக இருக்கும். நல்லா செழிப்பாக இருக்குது, உடலில் தெம்பு இருக்குது, கையில் பணம் இருக்குது. நாமத்தில் நம்ம ஜப கூட்டம் நடத்தினா எல்லோரும் வராங்க. ஆடல் என்ன பாடல் என்ன, இளையகுமாரனை வீட்டு திரும்பின மாதிரி கீத வாத்தியங்களோடு கொழுத்த கன்று அடிக்கப்பட்டு புசிக்கிற பொழுது பசங்களை கோட்டை விட்டுருவாங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அல்லது சிப்ளிங்ஸு, அந்த இப்போ என் சார்ந்த என்னுடைய தாய் வீட்டு ஜனங்க, என் மனைவி சார்ந்த மனைவி வீட்டு ஜனங்க, இல்லை என் குடும்ப நண்பர்கள், இப்படி போய்ட்டு அந்த பசங்களுக்கு பேசுறதுக்கு டைமே இருக்காது அப்பா கிட்ட. அப்பாவும் பசங்களை பற்றி பேச சாப்பிட்டியான்னு ஒண்டி தான் இருக்கும். ஏன் சாப்பிடல, உடம்பு சரியில்லாம் ஒண்டி இருக்கும், கான்சன்ட்ரேஷன். அது கூட பணம் கொடுத்துட்டு போகிறவனும் இருக்கிறான். மனம் பதிக்கும், அது இல்லைன்னு சொல்ல. அதுக்கு மேலே வேதம் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. இவர் பலிபீடத்தில் பட்டதுக்கான பிரயோஜனம் என்னன்னா, இவர் பிள்ளையான மாதிரி கத்தியை போடாதிருனாக்கா இவர் தனிப்பட்ட விதத்தில் இவர் ரட்சிக்கப்பட்டார், அவ்வளோதான். இவர் ரட்சிப்பை வச்சுன்னு பிள்ளைங்க ரட்சிக்கப்படுத்தான்னு கேட்டால் இல்லை. ஐம் வெரி சாரி அபவுட் இட். திஸ் இஸ் த ஃபேக்ட் வெண்ட் அரவுண்ட் தோஸ் டேஸ். இது போய் மாட்டிக்கிச்சு அவங்ககிட்ட, லாபான்கிட்ட. யார்? சின்ன பையன் யாக்கோப். இது போய் இஸ்மவேல் கிட்ட மாட்டிக்கிட்டான். இது உண்மையா பொய்யா வேதத்தை வாசிக்கிறவர்கள் தெரியும். நான் தொடர்ந்தெல்லாம் பேசலை, இருக்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் இருக்கிறதான் சொல்கிறேன்.
ரொம்ப கொட்டேஷனும் கொடுக்கல டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்.